ஹாய் மை டியர் 10th 11th ஸ்டூடெண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ரிசல்ட்ஸ் நல்லபடியா உங்களுக்கு வரப்போது. 1 இயரா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரிசல்ட்ஸ் எதிர்கொள்ள போறீங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் கொஞ்சம் பயத்தோட இருப்பீங்க. எனக்கு புரியுது. திக் மொமெண்ட் தான் நாளைக்கு. 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஓகே, 10th முடிச்சுட்டு வரதுனால அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, ஒரு பேனிக் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. பயம் இருக்கதான் செய்யும். ரிசல்ட்ஸ்ங்கும் போது நம்ம 1 இயரா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளால முடிஞ்சதை நம்ம பசங்களுக்கு எஃபோர்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். நல்லபடியா பாசிட்டிவா ரிசல்ட்ஸ் வரும். ஸ்டே டியூன்டு. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. மார்க் கம்மியா வந்தாலுமே அதை வச்சு எப்படி நீங்க மார்க்ஸ் மேனேஜ் பண்ணி குரூப் செலக்ஷன் பண்ணணும் அப்படின்றது 10th பாருங்க. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மார்க் நல்லபடியா வரும். நிறைய பேர் நம்ம சேனல்ல 450 400 மேல நிறைய பேர் வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட் 500 எப்போ வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்கேஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெம்ப்ட்ல வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல கவலைப்பட வேண்டாம். பிளே லிஸ்ட்ல 10th 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். அதை நீங்க தயவு செய்து உள்ள போய் பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் நீ டவுட்ஸ் இருந்தா 7094850622 இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வேற என்ன, நல்லதே நடக்கும். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் நாளைக்கு லைவ். நாளைக்கு 10th மார்னிங் 9 o'clock இருக்கு. 11th ஈவன் அதாவது ஆப்டர்நூன் 1 o'clock 2 o'clock ரிசல்ட்ஸா 1:30 லைவ் வந்துருவேன். நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம். எனி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் தென் 10th பசங்க என்னென்ன குரூப்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற என்ன, கம்பேரிசன் தயவு செய்து பண்ணாதீங்க. சோ பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ற சஜஷன் அதுதான். சோ ஃபர்ஸ்ட் அவங்க 10th முடிச்சுட்டு பப்ளிக் ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது கம்பேரிசன்ஸ் வேண்டாம். வேற என்ன, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க தான் சொல்லணும். நம்ம போட்ட எல்லாமே எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. சோ நிறைய பேர் இன்னும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, மார்க்ஸ் எனக்கு ரொம்ப பேனிக்கா இருக்கு சார். 400 450 மேல வந்துருமா, 300க்கு கம்மியா, 350க்கு கீழே கம்மியாயிருமா, 400 கம்மியாயிருமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கம்மியா தான் வரும். நீங்க நீட்டா கொஸ்டின்ஸ் கேட்டு நீட்டா அட்டன் பண்ணி ரிலேட்டடா எழுதி இருந்தாலே ஃபெயிலியர்ஸ் எல்லாம் அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டீங்க. டெஃபினட்டா எல்லாருமே பாஸ் தான். ஸோ ரிலேட்டடா எழுதாத பட்சத்துல கம்மியா எழுதிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேனிக் ஆகி பயப்படணும். அந்த கேட்டகரிக்கு நம்ம போக வேண்டாம். பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம சப்ஜெக்ட் ரிலேட்டடா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம். யாரும் பேனிக் ஆகாதீங்க. நல்லபடியா இன்னைக்கு தூங்குங்க. தூங்கிட்டு காலையில இருந்துச்சு ரிசல்ட்ஸ்ல மீட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, எப்படி நம்ம டீடைல்ஸ் ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கணும், டேட் டைம் எப்போ அப்படின்றது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வீடியோஸ் போட்டாச்சு. இதான் நம்ம பசங்களுக்கு மோட்டிவேட்டடா ஒன்று போடலாமே அப்படின்றதுக்காக நம்ம மோட்டிவேட்டட் வீடியோ 1 இயரா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருந்தோம். பசங்களும் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஃபைனலைஸா ஒரு மோட்டிவேட்டடா போட்டோம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான். See you all. நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம்.